पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ காட்டிற்கு சென்ற திருதராஷ்டிரன், காந்தாரி மற்றும் குந்தி, விதுரன், சஞ்சயன் இவர்களை திடீரென பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை உந்தியதால் தர்மராஜன் கிளம்புகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அத்தனை பேர் மனதிலையும் இருந்த விஷயம் அது. அத்தனை பேரும் இவர்கள் இருக்கும் இடம் நாடி விரைந்தனர். பார்த்தா அந்த ஆசிரமத்தில் யாரும் இல்லை. யமுனா நதி தீரத்தில் ஸ்நானம் செய்வதற்காக சென்றிருந்தனர். தூரத்தில் பார்த்தால் குந்தி அந்த குடத்தில் நீரை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்தால் சகதேவன் கண்ணங்களுக்கு தெரிந்தது. உடனே ஓடி சென்று தாயை நமஸ்காரம் செய்து அத்தனை பேர் கண்களிலும் கண்ணீர். இவ்வளவு பாசம் தாய் மக்களுக்கு. எல்லாரையும் நமஸ்காரம் செய்து நலம் விசாரித்து அங்கு என்ன சௌகரியம் இருக்கிறதோ அதன்படி பாண்டவர்களும் இருந்தனர். எல்லாரும் இருக்கிறார்களே, எங்கே விதுரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் எப்போதாவது வருகிறான், திடீரென போய்விடுகிறான், கடின தபஸ் செய்து வருகிறான், எந்த அன்ன ஆகாரமும் ஸ்வீகாரம் செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தூரத்தில் விதுரன் தர்மராஜன் கண்களுக்கு தென்பட விதுரா விதுரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னையே தர்மராஜன் சென்றான். நேரா யாரையுமே சட்டை செய்யாது கடகடகடகையுடன் முன் சென்ற விதுரன் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்தான். நேர தர்மராஜன் வந்தார். தர்மராஜன் வந்ததை கண்களினால் பார்க்கிறான் விதுரன். எந்தவிதமான சம்பாஷணையும் இல்லை. ஆனா பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அந்த கண்களின் மூலமாக அவருடைய பிராணம் சென்றது. அது எங்கு அப்படின்னா தர்மராஜனிடம் வந்து ஐக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. தர்மராஜனை பார்த்து கொண்டே தன்னுடைய தேகத்தை விட்டார். எப்படின்னா, ஒருவன் வாழ்நாளில் எப்படி தன்னுடைய தேகத்தை விட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்தவன் விதுரன். கடைசி வரை நீதி தர்மம் இதை தவிர வேறு ஒன்றும் அறியாது பாருங்க, தன்னுடைய தேகத்தை இப்பொழுது விட்டிருக்கிறான். இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மனுக்கு உள்ளேயே விதுரனுடைய ஆத்மாவும் ஐக்கியம் ஆனது. இது எப்படின்னா, இது பரகாய பிரவேசம் அப்படின்னு சொல்வாங்க. ஒரு ஆத்மாவானது இன்னொரு ஆத்மாவோடு ஐக்கியமாவது, அதாவது ஒருவருக்குள் இருவர். தர்மராஜன் இருக்கிறான் என்றால் தர்மனுக்குள்ளே விதுரன். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. சாக்ஷாத் யம தர்மராஜனே தர்மனாகவும் விதுரனாகவும் அவதாரம் செய்திருக்கிறார்கள் என்று ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம். இப்போ இதுவரை இது மனித தேகம், துக்கங்கள் நிறைய நிறைந்தது. அந்த விதுரனுடைய அந்த சடலத்தை எரிக்க வேண்டும், அதற்கு உண்டான கிரியைகளை செய்ய வேண்டும் என்று தர்மராஜன் எத்தனைக்க வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்டது. அப்பா, அந்த தேகத்தை தொடாதே, மனித தேகத்தை போல இந்த தேகத்தை சுட்டுவிட வேண்டாம். ஏனென்றால் விதுரன் சந்நியாசத்தை ஸ்வீகாரம் செய்திருக்கிறான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆத்துர சந்நியாசம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குன்னு எதுவும் இல்லை, எனக்குன்னு சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது, எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு இறைவன் ஒருவனே. இந்த ஒரு நிஷ்டையை யார் ஒருவர் அந்த கடைசி காலத்தில் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் சந்நியாசிகளே. அந்த சந்நியாசத்திற்கு பேர் ஆத்துர சந்நியாசம். எல்லாம் இருந்தும் அனைத்தையும் துறந்து அவன் ஒருவனே என்று நம்பி தன்னுடைய கடைசி வாழ்நாளை யார் ஒருவர் கழிக்கிறார்களோ அதற்கு பெயர் ஆத்துர சந்நியாசம்.
அப்போ அவர்களை மனித தேகத்தை போல சுடுவ கூடாது, அப்படியே விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எப்பொழுது அசரீரி கேட்டதோ தர்மராஜன் அதற்கு அடிபணிந்து அவனை நமஸ்கரித்து அங்கிருந்து ஆசிரமத்திற்கு வந்தார். உடனே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் அனைவருக்கும் மனதில் துக்கம். விதுரன் நம்மை விட்டு பிறந்து விட்டான். ஆனால் சாதகன் எப்படி அந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்தை எப்படியெல்லாம் கழிக்க வேண்டுமோ அதில் சாதனை செய்து அவன் நல்ல உலகத்திற்கு சென்றிருக்கிறான் என்று ஒரு பக்கம் ஆறுதல், ஒரு பக்கம் துக்கம். அப்போ நம்மை நாடி வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் விருந்தினர்கள், அதிதிகள் என்று சொல்வார்கள். அப்போ அந்த ஆசிரமத்தில் என்ன இருக்கும்? நீர், கிழங்கு வகைகள், அவ்வளவுதான். பழங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கிடைச்சா ஆச்சு. அதையெல்லாம் அவர்களுக்கு திருதராஷ்டிரன் கொடுத்து மகிழ்ந்தான் தர்மராஜனுக்கு. தன் ராஜன் என்று இதைத்தான் சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன் என்கின்ற எந்த விதமான பாரபட்சமும் இன்றி அவர் என்ன கொடுத்தாரோ அதனை தர்மராஜன் ஸ்வீகாரம் செய்தார். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மராஜன் சொல்றான் திருதராஷ்டிரன் கிட்ட, இனம் புரியாத ஒரு அதீத சக்தி என் உடம்பில் வந்த மாதிரி எனக்கு ஒரு நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. அதீத பலம் என்னுடன் சேர்ந்ததாக, வேற ஒன்றும் இல்லை. விதுரன் தர்மராஜனோடு ஐக்கியமானான் இல்லை, ரைட். அப்போ இருக்கட்டும், இது ரிஷிமுனிகளுடைய ஆகாரம். இங்கு நாங்கள் என்ன ஸ்வீகாரம் செய்கிறோமோ அதைத்தான் கொடுத்தேன், பெரிய மனதை பண்ணி இதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த ஆகாரம்லாம் ஸ்வீகாரம் செய்த உடனே சுற்றி அனைவரும் அமர்ந்து கொண்டு அற்புதமான உரையாடல். அப்படின்னா அதுல ஒரு வார்த்தை கூட லௌகீக பேச்சு அப்படிங்கிறதே இல்லை. இறைவன் யார், அவனை அடைவதற்கு எந்த விதமான தபஸ் செய்ய வேண்டும், இந்த மாதிரி யாரெல்லாம் என்னென்ன தபஸ் செய்திருக்கிறார்கள், அதன் மூலமாக எந்தெந்த லோகத்திற்கு சத்கதி எய்தியிருக்கிறார்கள், இதை பற்றியே அந்த ரிஷிமுனிகள் ஆனந்தமாக அத்தனை பேரோடும் பேசிக்கொண்டு இருந்தனர். அதாவது தர்மத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் மட்டுமே பேச்சு. சரி, அங்க பார்த்தோம்னா இரவு நேரமாச்சு. குந்தி சும்மா ஒரு சாதாரண ஒரு பழைய ஒரு புடவை மாதிரி அதையை பிரித்து கொண்டு படுத்திருக்கிறார். நியாயமாக பார்த்தால் அவள் ராஜா மாதா. அவள் படுத்திருப்பதை கண்டு தர்மராஜன், இவ்வளவு செல்வத்தை மகாபாரத யுத்தம் கழிந்து இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை அடைந்தும் என்னுடைய தாய் எந்த விதமான பற்றுதல் இல்லாமலும் இப்படி படுத்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ராஜன் என்றும் பாராமல் அந்த 5 குழந்தைகளும் தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் அந்த அம்மாவை சுத்தி தாங்களும் அங்கேயே படுத்திருந்தனர். அதாவது எப்படின்னா, ராஜ்யம் பெற்று விட்டார்கள், ஆனால் அந்த ராஜ்யத்தின் மேல் இருக்கக்கூடிய அந்த மோகம் சிறிதும் இல்லாமல் இருந்தனர். இதுதான் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக பாண்டவர்கள் இருந்தனர். நிறைய செல்வங்கள் இறைவன் மூலமாக நமக்கு கொடுத்தாலும் அந்த செல்வத்தின் மேல் அந்த மோகம் என்பது இருக்கக்கூடாது. அதே போல அது இருந்தால்தான் என்னால் வாழ முடியும் என்கின்ற நிலைக்கு நீங்கள் என்றுமே தள்ளக்கூடாது. காரணம், நாம் அதற்கு அடிமை அப்படின்னு ஆயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அம்மாவை சுற்றி அத்தனை பேரும் ஆனந்தமா படுத்திருந்தாங்க. அது உடனே காலையில் எழுந்தாங்க, யமுனா நதியில் ஸ்நானம், எல்லா ரிஷி முனிகளிடம் அந்த காலையில் செய்ய வேண்டிய ஜப தப அக்னி காரியங்களை செய்தார்கள். அதே போல ஒவ்வொரு ரிஷி முனிகள் அங்கு யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன என்ன வேண்டுமோ, அதாவது அவர்கள் உடுத்துகின்ற அந்த நார்மடி என்று சொல்வார்கள், அதாவது மர உரி ஆடை, சந்நியாச வஸ்திரங்கள், அதே போல தினசரி அவர்கள் செய்கின்ற யாக யஜ்ஞங்களுக்கு தேவையான அந்த சமித்து குச்சிகள், அதே மாதிரி அந்த புஸ்தகம் எல்லாம் படிக்க வேண்டும்னா அதற்கு உண்டான ஆசனம் அல்ல உட்காரக்கூடிய அந்த பலகைகள். பாருங்க, அந்த காட்டில் அவர்கள் எதை எதை உபயோகிப்பார்களோ அதையெல்லாம் சிந்தித்து
அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அத்தனை ரிஷிமணிகளையும் வணங்கி கொடுத்து மகிழ்ந்தான் தர்மராஜன். தானம் கொடுப்பது சிறப்பான விஷயம். ஆனால் அவர்களுக்கு அது உபயோகம் ஆகப் போகிறதா என்பதை சிந்தித்து கொடுக்க வேண்டும். பார், அந்த நேரத்தில் காட்டில் இருப்பவர்களுக்கு என்ன தேவையோ அது நன்கு யோசித்து அதனை கொடுத்து மகிழ்ந்தான். அத்தனை பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். இன்னும் சொல்ல போனால் அந்த நேரத்தில் தானமெல்லாம் அழித்து வந்து சதயூபர் அந்த ஆஸ்திரத்தில் அவருடைய ரிஷிமுனிகள் அருகில் அமர்ந்து கொண்டு நல்ல விஷயங்களை கேட்பதற்காக அமர்ந்திருக்கும் பொழுது அந்த இடத்தில் வேதவியாசர் வந்தார். உடனே திருதராஷ்டிரரை பார்த்து, நியாயமாக பார்த்தா அப்பா பிள்ளை, வேதவியாசருடைய அனுகிரகத்தினால் பிறந்தவரே திருதராஷ்டிரர். அப்பா, என்ன தபஸெல்லாம் செஞ்சுட்டு இருக்கியா? அந்த மனசு இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நேராக நாட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்பொழுதாவது உனக்கு வருகிறதா? அப்படி வந்தால் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் எப்படின்னா, நமக்கு வைக்கக்கூடிய பரீட்சை. மனம் திடீர்னு இங்கே எல்லாம் வேண்டாம், நேராக அந்த அரண்மனைக்கே சென்று விடுவோம் என்கின்ற எண்ணம் தோன்றுமே. ஆனால் நாம் அந்த ஆசிரமத்தில் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் பாருங்க, முக்கியமாக வானப்பிரசத்தில் ரொம்ப முக்கியம் என்னன்னா தேகத்தை தண்டிப்பது. அப்படின்னா அந்த இந்திரியங்களை நம்வசமாக்குவது. இவ்வளவு நேரமாச்சு, இந்நேரம் நாம் சாப்பிட்டே ஆக வேண்டும் அப்படின்னு நிர்பந்தம் அல்ல. எப்பொழுது கனிகள் கிடைக்கிறதோ அப்பொழுது ஸ்வீகாரம் செய்யக்கூடிய அந்த மனோநிலை வர வேண்டும். பசியை, தூக்கத்தை தூங்கியே ஆக வேண்டும், சாப்பிட்டே ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்திலிருந்து வெளியே வர வேண்டும். கிடைக்கும் பொழுது இது இறைவன் கொடுத்த பிரசாதம் என்று ஸ்வீகாரம் செய்யக்கூடிய மனோநிலை வளர்ந்து இருக்க வேண்டும். அது மட்டுமா, மனதில் எந்தவிதமான கெட்ட சலனங்களும் ஏற்படாது பார்த்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நாட்டில் இருந்து கொண்டு அதனுடைய சுகபோகங்களை அனுபவித்தவர்களுக்கு இது மிகவும் நேர்மாறான ஒரு வாழ்க்கை. நிச்சயமாக. ஏன் கேட்டீங்கன்னா, எந்த விதமான அந்த மஞ்சங்களும் இல்லாமல் படுக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் நிலத்தில் தான் பலவிதமான எறும்புகள், ஏன் பாம்புகள், இப்படி கூட அதெல்லாம் கொடிய மிருகங்கள் வசிக்கின்ற இடத்திலே நாமும் வசிக்கிறோம். அப்போ எதற்கும் அஞ்சாது அது அதனுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறது. நாம் பாட்டுக்கு நம்மளுடைய சாதனையை தொடரும் அந்த மனோபாவம் வர வேண்டும். ஆகாரம் கிடைத்தால் உண்டு, கிடைக்காவிட்டால் இல்லை, இது இறைவனுடைய தினம் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த மனப்பக்குவம், வைராக்கியம் ஒருவருக்கு வர வேண்டும். திடீரென புயல், காற்று, மழை என்று வந்தால் மரமே ஆதாரம், அவ்வளவுதான். வேற எங்கேயாச்சும் போய் அல்ல, மழை நிற்கும் வரை மரமே ஆதாரம், நின்று கொண்டே தூங்க வேண்டும். இதற்கெல்லாம் நம் மனமானது என்ன சொல்லுது, அந்த வைராகிய நிலைக்கு வர வேண்டும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை அத்தனையையும் நான் தாங்கிக் கொள்வேன். என்னுடைய கவனம் முழுக்க ஸ்ரீஹரி ஒன்றே என்பதே வானப்பிரஸ்த ஆசிரமம். சார், இவ்வளவு கஷ்டப்படணுமா அப்படின்னா ஒன்று சொல்கிறேன், கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. சாமானிய செல்வத்திற்கே இந்த உலகத்தில் நாம் இவ்வளவு கஷ்டப்படுறோன்னா, எல்லாருமே வியந்து பார்க்கக்கூடிய அந்த முக்தி என்கின்ற ஸ்தானத்திற்கு நாம் அந்த படிகளை கடக்க வேண்டும், அந்த வைராக்கியத்தில் திளைக்க வேண்டும். இதெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்பது அல்ல, நமக்கு சொல்லக்கூடிய பாடம். உடனே காட்டிற்கு செல்ல வேண்டுமா? அல்ல, நாட்டில் இருந்து கொண்டே இந்த வைராகியத்தை மனதில் உங்களால் வளவழைத்துக் கொள்ள முடியுமா? இருந்தும் இல்லை என்கின்ற நிலை. என அனுபவிக்கும் நிலை என்பது ஆரம்பத்தில் சிறிய வயதில் நாம் எல்லாம் பார்த்தாகிவிட்டது. ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும், அந்த மயக்கத்திலிருந்து. இது நிரந்தரமானதா அல்ல. இந்த சுகம் எல்லா நிலையிலும் எல்லாருக்கும் கிடைக்கப்படுவது அல்ல. இது இல்லாமலும் இறைவன் ஒருவனே கதி என்று நம்மால் வாழ முடியும் என்பதே வானப்பிரஸ்த ஆசிரமம். அப்பேற்பட்ட உயர்ந்த ஆசிரமத்தை
இவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இவர்களது மனநிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் மட்டுமல்லாமல் காந்தாரி, குந்தி இவர்களெல்லாம் என்ன மனநிலையில் இருக்கிறார்கள், மனதில் ஏதாவது ஆதங்கம் இருக்கிறதா, மாற்றங்கள் ஏதாவது நிகழ்கிறதா, அவர் மனதில் ஏதாவது ஒரு ஆசை தொக்கி நிற்கிறதா, இது அத்தனையும் தெரிந்து கொள்வதற்காக வேதவியாசர் அந்த ஆசிரமத்தை நாடி வந்துள்ளார்கள். வேதவியாசர் கேட்கின்ற கேள்விகள் என்ன, இவர்கள் மனதில் ஆழ் மனதில் என்ன ஆசை இன்னும் இருக்கிறது என்பதனை அவர் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறார் என்பதனை நாளை பார்க்கலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.